ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீச் ஸ்டைலில் வேர்க்கடலை சுண்டல் எப்படி பண்ணலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வேர்க்கடலை சுண்டல் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கப் வேர்க்கடலையை 5-6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச வேர்க்கடலையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச வேர்க்கடலையிலேருந்து தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். வேக வச்ச வேர்க்கடலையை ஒரு பெரிய பவுலில் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கேரட் துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய மாங்காய் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை ரொம்ப பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளியில் விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடலையில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சாட் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டோம்னா பீச் ஸ்டைலில் வேர்க்கடலை சுண்டல் நமக்கு தயாராகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.